ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளையே உயர்த்த முடியாது. அதில் எப்போ நம்ம கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம அப்படி தான் புஷ் பண்ணுறோம் எல்லாரையுமே. நீ கொண்டு போய் காமி, நீ சொன்னாதானே உனக்கு தெரியும், நீ சொல்லலைன்னா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. நான் இது தவறாக எப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாக யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேட்க வந்தாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த ஹெல்ப் கேட்க வர்றவங்க பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃபைலில் அவங்க பண்ணின எல்லாமே போட்டிருக்கும். அவங்க பிரசங்கம் பண்ணது, அவங்க பாட்டு பாடினது, அவங்க சாப்பாடு கொடுத்தது, அவங்க கிஃப்ட் கொடுத்தது, அவங்க ஆரம்பித்தது, இது எல்லாத்தையுமே அழகாக ஃபைல் போட்டு கொண்டு கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. அது ஒரு நல்ல விஷயம் காமிக்கிறது தான், அது உண்மைதான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆனது, நானும் சில நேரத்தில் நினச்சிருக்கிறேன். நம்ம இந்த பண்ணின ஊழியத்தை எல்லாம் அழகாக ஃபைல் போட்டு அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு, அப்போ நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது தெரியும். இங்கே இது ஊழியம் நடக்குது அப்படின்னு கூட அவங்களுக்கு யோசனையாக இருக்கும் அப்படின்னெல்லாம் நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே இல்லவே இல்லைங்க. நம்ம இன்னொருத்தருக்கு காண்பிக்கிறதுனால அவங்க உடனே மனசு மாறி நமக்கு ஊழியத்துக்கு அப்படியே எடுத்து கொடுத்து நான் அவ்வளோ பெருசாக அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நடக்காது. அதான் இதே வேலையை தான் யார் செஞ்சான்னா, யோசேப்பு இதே வேலையை தான் செய்வார். கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா, இங்கே நான் இருக்கிறவன் இப்போ தப்பு பண்ணி வந்தவன் இல்லைப்பா, களவா என்ன கொண்டு வந்தாங்கப்பா, திருட்டளவா வந்தான்ப்பா, நான் இந்த இடத்துல வர்றதற்கு எதுவுமே பண்ணலன்னு ராஜா கிட்ட போய் சொல்லுப்பா அப்படின்னு யோசேப்பு இதே தான் சொல்றான். ஆனா பைபிள் சொல்லுது, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை மறந்து போனான். அதனால இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு முடிவை எடுங்க. உங்களை குறித்து நீங்க நான் இப்படி எனக்கு இந்த மாதிரி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீங்க மறைஞ்சே இருங்க. கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெளியரங்கமா கொண்டு நிறுத்தாம விடவே மாட்டாரு. அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா உங்களுக்கு கண்டிப்பாக வெளியரங்கமாய் பதில் தருவார். என்னை யாருமே கண்டுபிடிக்கலையே, நான் யாருக்குமே தெரியாதவளா இருக்கிறேனே, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நம்ம நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு பாடல், பாரீர் அருணோதயம் போல் ஜொலித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இந்த பாட்டு. அப்புறம் இன்னொன்று இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த பாட்டெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா, எத்தனை வருஷமா இது இருக்குது. பல ஆண்டுகளாக இந்த பாடல் நான் விசுவாசியா இருக்கும் போதே இந்த பாட்டு எங்க பாஸ்டர் பாடுவாரு. அப்ப அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆனா அன்னைக்கு இந்த பாட்டை பாடினவங்க யாரு, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்களே அப்படின்னு எல்லாம் தெரியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளை வெளியே கொண்டு வர வேண்டாம். கர்த்தரே ஒரு நாள் கொண்டு வருவார். அவருக்கு சித்தமானா உங்களை கொண்டு வருவான்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அந்த பாடலை எழுதின லிசி தாசை அம்மா நம்ம சர்ச்சில் மெம்பர், நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஊழியக்காரருடைய. அப்போ அவங்க அந்த காலத்துல பாட்டை எழுதும் போது அன்னைக்கு இருந்த உபதேசம் என்ன அப்படின்னா, வெளியே யாருக்குமே காமிக்க கூடாதுப்பா, வெளியே யாருக்குமே சொல்லக்கூடாதுப்பா. நான் எழுதுனேன்ற வார்த்தைய சொல்லவே மாட்டாங்க. வெளியே போய் நான் இந்த பாட்டை எழுதுனேன்னு சொல்ல மாட்டாங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப வயசாகி 70 70 இந்த வயசுல பாத்தீங்கன்னா, இப்போ அந்த 70 தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உலகம் முழுக்க ஆண்டவர் கொண்டு போய் இப்போ இந்த பாடல் இவங்க தான் எழுதினாங்க அப்படின்னு லட்சக்கணக்கான பேருக்கு கர்த்தர் சொல்ல வச்சிருக்கிறார், சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த இடத்துல பார்க்கிறவனுடைய பிதா வெளியரங்கமாய், பிரதர் நீங்க எல்லாருக்கும் தெரியறது மாதிரி கொடுக்க வேணாம் பிரதர், நீங்க மறைஞ்சிருந்து கொடுக்கலாம். அதை எந்த என்கரேஜ் கூட பண்ணாம இருக்கலாம். இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு உங்களை சொல்லவே இல்லாம இருக்கலாம்.
நீங்க கடினமா ஊழியம் பண்ணலாம், கடினமா வேலை செய்யலாம். ஆனா உங்களுக்கு எந்த கைத்தட்டலோ எந்த மனுஷனுடைய புகழ்ச்சியான வார்த்தைகளோ உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். நீங்க அதனால சோர்ந்து போய் வரலாம். ஆனா கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறாருன்னா, நீ மறைவாய் வளர்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் மறைவாய் செய்கிறதை, மறைவாய் வளர்கிறதை, யாருக்கும் தெரியாம பரிசுத்தமா வாழ்றத, யாருக்கும் தெரியாம ஜெபிக்கிறத, யாருக்கும் தெரியாம உபவாசம் இருக்கிறத என் கண்கள், கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அவருடைய கண்ணை யாரும் மறைக்கவே முடியாது, யாரும் மறைக்க முடியாது. ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், நீங்க முழங்கால் படிட்டதுக்கு பலன் வரும். ஆமென் சொல்லுங்க சத்தமாய். உங்க உபவாசத்துக்கு பதில் வரும், உங்களுடைய ஊழியத்திற்கு பதில் வரும், நீங்க அயராமல் பாடுபட்டதற்கு பலன் வரும், நீங்கள் சகிச்சு போனதற்கு பலன் வரும், நீங்க வேலை செஞ்சதுக்கு பலன் வரும். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்புறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி, கரங்களை நன்றாய் தட்டி, நீ வானத்திற்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்னுடைய கரம் உன்னை தேற்றும். ஆமென் சொல்லுவோம். இந்த ஜெபத்துல நிறைய பேர் நீங்க மறைவா வளர்ந்துட்டு இருக்கலாம், மறைவா வளர்ந்துட்டு இருக்கலாம். உங்களை தட்டி கொடுக்க யாரும் இல்லை, உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இல்லை, உங்களை சந்தோஷப்படுத்துறது கூட யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க ஆமென். கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்துவாருன்னா, எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.